பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை, சமாதானத்தை, தைரியத்தை, உற்சாகத்தை கொடுக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஆமென். சங்கீதம் 27 அதிகாரம் 5 வசனத்தை நாம வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். வேதம் சொல்லுது, என்னை கர்த்தர் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அப்புறம் கண்மலையின் மேலே உயர்த்துவாராம். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது. தாவீதனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியினால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கூட அவர் ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தார். அவருடைய அண்ணன்மார்கள் சவுல் ராஜாவோடு கூட இராணுவ வீரர்களாக இருந்தார்கள். ஒருவேளை தாவீதுக்கு இந்த எண்ணம் வந்திருக்கலாம், என்னடா இது, ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாக நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, வாக்கு தத்துவம் செய்திருக்கிறாரு. ஆனால் நான் இன்னும் கூட ஆடதான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். என் அண்ணன்கள் எல்லாம் இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள், ராஜாவை அவர்களால் பார்க்க முடியுது. ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லாம் வாக்கு தத்தத்தை கொடுத்து அபிஷேகம் செய்து உன்னை பெரிய ஆளாக்குவேன், ராஜாவாக உன்னை மாற்றுவேன்னு சொல்லியும் கூட நான் இன்னும் கூட ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். அவன் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் சொல்றான், கர்த்தர் தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அப்புறம் ஏற்ற நேரம் வரும்போது தான் அவர்களை உயர்த்துகிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தர் அவனை உயர்த்தி விடவில்லை, அவனை ஒளித்து வைக்கிறார். நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் நம்ம ஓரம் கட்டி வச்சிருக்கிறாரு, என்ன நடக்க போகுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன. வேதம் சொல்லுது, ஒளித்து வைப்பதே உன்னை உயர்த்துவதற்காக தான். தாவீதை ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார். உடனடியாக அவனை யாருக்கு முன்னாடியும் கொண்டு வந்து பிரபலப்படுத்தவில்லை, அவனை பாதுகாத்தாரு. ஆனா அது அவனை முடக்கி விடுவதற்காக அல்ல, தாழ்த்தி விடுவதற்காக அல்ல, அல்லது அவனை அழித்து விடுவதற்காக அல்ல, மாறாக அவனை தயார்படுத்துவதற்காக, எல்லா விதத்திலும் அவனுக்கு முதிர்ச்சியை கொடுப்பதற்காக, அவன் என்னவாக மாறப்போகிறானோ அந்த காரியத்தை உருவாக்குவதற்காக தாவீதை ஒளித்து மறைத்து வைக்கிறாரு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நாட்களில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கலாம், தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், நிறைய முறை உங்களுக்கு உணர்த்தி இருக்கலாம், உன்னை நான் பெரிய ஆளாக்க போகிறேன், இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை செய்ய போகிறேன், நீ கேட்டுக்கொண்ட மன வாழ்க்கையை கொடுக்க போகிறேன், படிப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்லி நிறைய காரியங்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்காத பட்சத்தில் நீங்கள் தனிமையில் ஒருவேளை வாடிட்டு இருக்கலாம். எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் அமைதியான நாட்களில் ஒதுக்கப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு பேசினவர், ஆனால் எந்த விதமான முன்னேற்றத்தை பார்க்க முடியலன்னு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 27:5 வாசிங்க. தமது கூடார மறைவில உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். தனிமையான நாட்கள் உன்னை ஒடுக்குவதற்காக அல்ல, மாறாக உன்னை உயர்த்துவதற்காக. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ள பிரயாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா மனம் துவண்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக கண்மலையின் மேல கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு நாள். எலியாவினுடைய வாழ்க்கையை பாருங்க. எலியாவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் அதன் மூலமாக இதை புரிஞ்சிக்க முடியும்.
யார்கிட்ட அது விலையேற பெற்ற ஒரு நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அதை எந்நேரமும் வீட்டில் போட்டுட்டு அவங்க இருக்க மாட்டாங்க. துணி துவைக்கும் போது, சமையல் பண்ணும்போது, சாமான் கழுவும் போது, அப்போல்லாம் கூட டைமண்ட் நெக்லஸ் தான் போட்டுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருப்பாங்களா? இல்லை, கிடையாது. அப்படி யார்கிட்டையாவது ரொம்ப ப்ரெசியஸாக ஏதாவது ரொம்ப விலையேற பெற்றது இருந்ததுனாக்கா அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா லாக்கரில் தான் மூடி வைப்பாங்க. யாரும் எடுக்காதபடிக்கு, அது தொலைந்து போகாதபடிக்கு அதை பத்திரப்படுத்துவாங்க. எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துல அதை பூட்டி ஒளிச்சு வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் அப்படின்னாக்கா அதை அனாவசியமாக எடுக்க மாட்டாங்க, டெய்லியும் எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனில் தான், முக்கியமான தருணங்களில், நிகழ்வுகளில் தான். ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நிறைய பேர் வருகின்ற இடத்துல அப்போ தான் அன்றைக்கி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த நெக்லஸ்ஸை, அந்த டைமண்ட் நெக்லஸ், அந்த கோல்டு நெக்லஸை அதை எடுத்து ஒளிச்சு வச்ச இடத்துலேருந்து, பத்திரப்படுத்தின இடத்துலேருந்து எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாம்னு வெளியே வருவாங்க பாருங்கள். அப்போ எந்த ஒரு ப்ரெசியஸான விஷயமோ, எந்த ஒரு விலையேற பெற்ற காரியத்தை அனாவசியமாக வெளியே யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அதை பத்திரப்படுத்தி ஒளிச்சு தான் வைப்பாங்க. அதை தேவையான நேரத்தில் தான் அதை வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ தான் அதனுடைய மதிப்பு. அது மாதிரி தான் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவர் உங்களை கண்மணியை போல பார்க்குறாரு. அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அவருக்கு ரொம்ப உங்கள் மேலே பிரியம், உங்கள் மேலே பாசம். நீங்கள் போகிற பாதை தெரியும், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் தெரியும். உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர். உங்களை நன்றாக அறிந்திருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றவர்கள் என்கிற காரணத்தினாலேயே உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களை பத்திரப்படுத்தி ஒளித்து வைத்திருக்கிறாரு. ஒளித்து வைப்பதே, தேவன் ஒளித்து வைக்கிறார் என்றாலே, தனிமைப்படுத்துகிறார் என்றாலே உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். நாள் வரும்போது அதை செய்வார். தாவீதை ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ராஜாவாக மாற்றினார். வாக்கு மாறாதவர். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கனாக்கா நாம் எலியா தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ போய் சொல்ல அவனுக்கு 3 வருஷம் மழை பெய்யாது, இங்கே ஒரே பஞ்சம் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடு, என் வார்த்தையை ராஜாக்கு அறிவித்து விடு என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். இவனும் அறிவித்து விட்டான். இப்போ ராஜாவுக்கு எலியா மேலே பயங்கர கோபம். அப்போ விடுவானாவன்? விட மாட்டான். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. பாருங்க, ராஜாவுக்கு பயந்து எலியா தீர்க்கதரிசி ஓடி போய் ஒளிஞ்சுக்கல. கர்த்தர் தான் அவனை ஒளித்து வைத்தார். நீ போய் ஒளித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தான் அதை செய்கிறாரு. போய் ஒளிஞ்சுக்க, நீ போய் கேரித் ஆற்றாண்டையில் ஒளிந்து கொள்னு சொல்லிட்டு. எதுக்காக ஒளித்து வைத்தாரு பாருங்க. சங்கீதம் 31:21 வாசிக்கிறேன் நான். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் ஒளித்து வைக்கிறார்னா உன்னை உயர்த்துவதற்காக மாத்திரம் கிடையாது, உன்னை காப்பாற்றுவதற்காகவும். பொல்லாத நபர்கள் உங்ககிட்ட அடிக்கடிக்கே சண்டை போடுறவங்க கிட்ட, உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் செய்யக்கூடிய நபர்கள் உடைய கண்களில் நீ படாதபடிக்கு கர்த்தர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்களை, சூழ்நிலைகளை நாம் சந்திக்காதபடிக்கு செய்து நம்மை பிரித்து எடுத்து ஒளித்து வைக்கிறார். ஏன் தெரியுமா? அதை காப்பாற்றுகிறாராம். அதுபோல தான் எலியாவுக்கு நடந்தது. எலியாவை ராஜாவினுடைய கைகளிலிருந்து காப்பாற்றினார். காரணம், எலியாவை குறித்து ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு இருந்தது. அந்த திட்டத்தை எலியா நிறைவேற்ற வேண்டும் என்றால் எலியா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் தன்னுடைய பிரசியஸ் பர்சனை, விலையேற பெற்ற தன்னுடைய ஊழியக்காரனை, தன்னுடைய பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபரை பாதுகாக்க வேண்டிய கடமை தேவனுக்கு இருந்தது. அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆகவே அவனை இப்போது பாதுகாக்கும்படியா ஒளித்து வைக்கிறார். இது ஒரு கோழைத்தனம் கிடையாது, இது ஒரு டாக்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க வேதத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒளிஞ்சு போய் அப்படியே முடங்கி போல எலியா,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவன் போய் தன்னை ஒழித்து கொண்டான். அதுக்கப்புறம் அவன் வெளிப்பட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அநேக அற்புதங்களை செஞ்சான்னு சொல்லிட்டு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஊழியத்தில் பயங்கரமான அற்புதங்கள் அதற்கு பிற்பாடு தான் நடந்தது. ஒளித்து வைத்த அவனை தேவன் கன்மலையின் மேல் உயர்த்தினார். ஒளித்து வைத்து அவனை காப்பாற்றி ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தினார் தன்னுடைய பணியை செய்வதற்காக. இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் அப்படி செய்வார் பாருங்க. உங்களை ஒழிச்சு வச்சுட்டாரு, ஓரம் கட்டிட்டாரு. மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. மற்றவர்களெல்லாம் நடக்குது, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது, அவங்கெல்லாம் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்ல உடல் சுகத்தோடு இருக்கிறாங்க, பலத்தோடு இருக்கிறாங்க, நல்ல வீடு இருக்குது, குடும்ப சமாதானமாக இருக்குது. எனக்கு தான் தவிப்பு, வேதனை, நெருக்கடி, நான் அப்படியே இருந்துட்டு இருக்கிற இடத்துலையே அப்படின்னு சொல்லி நாம் மனம் உடைஞ்சு போய் அந்த தனிமையான வாழ்க்கையில், தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையில் நாம் மனம் வெதும்பி அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். காலம் வரும்போது உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார், அவ்வளோதான். உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை ஒளித்து வைப்பது எதற்காக? உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். டைமண்ட் நெக்லஸ் எதுக்காக? ஃபங்க்ஷனுக்காக தான், முக்கியமான ஃபங்க்ஷன் தான். இல்லைன்னா சும்மா அதை போட்டுக்கிட்டு சாமான் தொலைக்கிட்டு இருந்தோம், துணி துவைக்கும் போதும் போட்டுட்டு இருந்தாக்கா அதை பார்க்குறவங்களுக்கு சலிப்பாயிடுச்சுனாக்கா அதோட மரியாதையே போயிடும் பாருங்கள். உங்களை ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு, உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார், தயார்படுத்துகிறார், முதிர்ச்சி அடையும்படியாய் செய்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுங்க, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த போகிறார். ஆடுகள் மேய்க்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மாற்றுவார். நீங்கள் ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தி எலியாவை போல அநேகருக்கு நீங்கள் ஒளியாக இருக்கும்படியாக எடுத்து பயன்படுத்துவார். மகிமையான நாட்கள் வருகிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்காத ஆசீர்வாதங்கள், வாழ்க்கையில அனுபவித்தராத காரியங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் இனிதான் செய்ய போறார். இப்படியே உங்களுடைய வாழ்க்கை இருக்க போறது கிடையாது. கர்த்தர் ஒளித்து வைப்பதே உயர்த்துவதற்காக தான். ஆண்டவரை நம்புங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எல்லா வாலிப பிள்ளைகளை, தேங்க்யூ லார்ட், முதியவர்களை, நடுத்தர வயதினர் ஒவ்வொருவரையும் தொடுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். வியாதியஸ்தர்களை கூட சுகமாக்குங்க. படித்த பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்க சாமி. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வீணாய் போனது என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. ஏற்ற காலத்தில் அவர்களை கண்மலையின் மேல் உயர்த்தி கனப்படுத்தி உன் நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்துங்க சாமி. தேங்க்யூ ஜீசஸ். இதை செய்கிறபடி நான் கொடான கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் எங்களுடைய ஜெப கூட்டம் இருக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டருங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. போய் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.